அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். வாரத்தில் 7 நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 நாட்களில் பிறந்தவர்கள் இரகசியங்களை காணலாம். இந்த 7 நாட்களில் பிறந்தவர்கள் இவர்கள் அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? ஒவ்வொரு நாளில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு, தனிப்பட்ட திறமைகள் உண்டு. இந்த திறமைகளும் இவர்களுடைய குணாதிசயங்களும் நல்லது கெட்டது இவர்கள் அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? வாரத்தில் 7 நாட்கள். ஜோதிடத்தில் 9 நவகிரகங்கள். 9 நவகிரகங்களில் 7 நவகிரகங்களுக்கு வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. மற்ற 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். நிழல் கிரகங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அதே மாதிரி வாரத்தில் நாட்களும் கிடையாது. ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை உண்டு. வாரத்தில் முதல் நாள் 9 நவகிரகங்களில் முதன்மை கிரகம் சூரியன். சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? பெரும்பாலும் சூரியன் என்றால் தகதகன்னு நெருப்பு, உயிர், ஆளுமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் சுய கௌரவம் உடையவர்கள். எப்போதும் நிமிர்ந்த நடையுடன் நீட்டாக போயிட்டு நீட்டாக வரக்கூடியவர்கள். அரசு வேலை, அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு என்றால் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை இவர்களுக்கு உண்டு. சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நபர்கள், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரமோ சூரியனுடைய வீட்டில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் இவர்களை அடக்கும் வலிமை அவர்களுக்கு உண்டு. இவர்கள் அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. இவர்கள் அவர்களிடம் கம்முன்னு ஒடுங்கி அடங்கி தான் இருக்க வேண்டும். வாரத்தில் 2வது நாள் திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய ஆளுமை. 9 நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த கிரகம் சந்திரன். இது மனோக்காரகன், தாய்க்காரகன். இந்த சந்திர பகவானுடைய திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் இவர்கள் நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள். கதை, கவிதை, கற்பனை திறன் உடையவர்கள். விவசாயம், மண் சார்ந்த, உணவு சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? சந்திர பகவானுடைய வீடான கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலும் சந்திர பகவானுடைய வீடான கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களும் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை அவர்களுக்கு உண்டு. இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அப்பாவோ அம்மாவோ உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்களோ, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு கடக ராசி லக்னத்திலோ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ இருந்தார்கள் என்றால் உங்களை அடக்கி ஒடுக்கி விடுவார்கள். நீங்கள் அவர்களை மீறி எதுவும் செயல்படுத்த முடியாது. திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கி விடுவார்கள். வாரத்தில் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. சூரியனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? செவ்வாய்க்கிழமையில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் தைரியமானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், அதீத கோபம், பிடிவாத குணம் கொண்டவர்கள். இவர்கள் காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் தொழில் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? மேச ராசி மேச லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். இந்த 2 ராசி 2 லக்னங்களில் பிறந்தவர்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கி விடுவார்கள். உங்களுடைய வீட்டில் அப்பாவோ அம்மாவோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களோ தொழில் செய்யக்கூடிய இடங்களிலோ வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மேச ராசி மேச லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேசம் விருச்சிக ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கி ஒடுக்கி விடுவார்கள். அவர்களை மீறி செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வாரத்தில் 4வது நாள் புதன். சூரியனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தவர் புதன். இந்த புதன் கிழமையில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்கள் சுய புத்தி அறிவு உடையவர்கள். புதன் என்றால் வித்தைக்காரகன். இவர்கள் அறிவால் செயல்படக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். கதை, கவிதை, கட்டுரை, பாடல், கவிஞர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்கள் அதிகம் பேர் வருவார்கள். புதன்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? கன்னி ராசி லக்னம், மிதுன ராசி லக்னம். புதன் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கன்னி ராசி லக்னம், மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் புதன்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை அவர்களுக்கு உண்டு. புதன்கிழமையில் பிறந்தவர்கள் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும், என்னதான் சுறுசுறுப்பாக இருந்தாலும், என்னதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரக்காரர்களிடமிருந்து இவர்களால் ஜெயிக்க முடியாது. கன்னி ராசி லக்னம், மிதுன ராசி லக்னக்காரர்களிடமிருந்து இவர்களால் ஜெயிக்க முடியாது. அவர்களிடம் அடங்கியே இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. வாரத்தில் 5வது நாள் வியாழக்கிழமை. முதல் சூரியன், 2வது சந்திரன், 3வது செவ்வாய், 4வது புதன், 5வது வியாழன். இந்த வியாழக்கிழமையில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? வியாழன் என்றால் குரு. இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு. வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், வார்த்தை ஜாலம் உடையவர்கள், எப்போதும் குருநாதராக கௌரவமாக வாழக்கூடியவர்கள். வியாழக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? தனுசு ராசி லக்னம், மீன ராசி லக்னம். குருபகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தனுசு ராசி லக்னம், மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை இவர்களுக்கு உண்டு. வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடமோ, தனுசு ராசி லக்னம், மீன ராசி லக்னக்காரர்களிடமோ அடங்கியே இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடமோ, தனுசு ராசி லக்னம், மீன ராசி லக்னக்காரர்களிடமோ கொஞ்சம் அடங்கியே ஒடுங்கியே இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. வாரத்தில் 6வது கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்ல அழகான மூக்கு மொழி, நல்ல உடல்வாகு கொண்டவர்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் கலை நயம் கொண்டவர்கள். சினிமா துறை, நடிகர் நடிகைகள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் வருவதற்கான வாய்ப்புண்டு. பாடலாசிரியர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? துலாம் ராசி லக்னம், ரிஷப ராசி லக்னம். சுக்கிரபகவானுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், போராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ரிஷப ராசி லக்னம், துலா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை அவர்களிடம் உண்டு. இவர்கள் கலைத்துறையில் இருந்தாலும்,
சொகுசாக ஆடம்பரமாக பெரும் பணக்காரராக இருந்தாலும் பரணி பூரம் போராடம் ரிஷபராசி ரிஷப லக்னம் துளாராசி துலா லக்னக்காரரிடம் இவர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாரத்தில் 7வது நாள் சனிக்கிழமை. சனி பகவானுடைய கிழமை சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு? சனிக்கிழமையில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் கடின உழைப்பாளிகள். இவர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். இவர்கள் இளம் வயதிலேயே பெரியோர்களுடைய அறிவுரை பெருந்தன்மை சனிக்கிழமையில் பிறந்தவர்களிடம் உண்டு. சனிக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை யாருக்கு உண்டு அப்படின்னா, சனி நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி மகர் ராசி லக்னம் கும்ப ராசி லக்னம். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மகர் ராசி மகர் லக்னம் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களும் சனிக்கிழமையில் பிறந்தவர்களை அடக்கும் வலிமை இவர்களுக்கு உண்டு. வாரத்தில் 7 நாட்கள், ஞாயிறு முதல் சனி வரை 7 நாட்கள், 7 நவகிரகங்களுக்கு அப்பாற்பட்டது ராகு கேது. ராகு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள், திருவாதிரை சுவாதி சதயம். கேது பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள், அசுவினி மகம் மூலம். இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிறு முதல் சனி வரை வாரத்தில் 7 நாளில் எந்த நாளில் பிறந்தாலும் இவர்களுக்கு பெரும்பாலும் தோஷங்கள் கிடையாது. இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் வலிமை யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தா, சூரிய சந்திர நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ராகு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் வலிமை அவர்களுக்கு உண்டு. அதாவது சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம், சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடம், அதே மாதிரி கடகராசி கடகலகனம் சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் ராகு கேது நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்களை அடக்கும் வலிமை அவர்களுக்கு உண்டு. இந்த பலன்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். நீங்கள் எந்த நாளில் பிறந்திருக்கிறீர்கள், அந்த நாளுக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் உங்கள் குடும்ப நபர்களோ அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த கிழமையில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரம் அதற்குண்டான வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை அடக்கும் வலிமையாக அவர்கள் இருப்பாங்க. அவர்களிடம் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவர்களிடம் தன்மையாக பணிவாக விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.